வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை, குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 10ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம், திதி தேய்பிறை நவமி மாலை 5:27 வரை, அதன்பின் தசமி. யோகம் அமிர்த யோகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை, குளிகை நேரம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 6 முதல் 7 வரை, காலை 9 முதல் 10 வரை, மாலை 4 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 9 வரை. இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன் செவ்வாய், கன்னியில் சூரியன் புதன் கேது, துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதகம் பார்ப்பதற்கு நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நேரில் வரலாம். நேரில் வர இயலாதவர்களுக்கு ஆன்லைன் சர்வீஸ் உண்டு. ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசன்ன மார்க்கமாக பலன் சொல்லப்படும். திருமண பொருத்தம் பார்த்து கொடுத்துட்ருக்கோம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் இந்த திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஜாதக டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிங்கன்னா 1 மணி நேரம் அல்லது கூடினா 2 மணி நேரத்துக்குள் உங்களுக்கு தகவல் வந்துடும். கட்டணத்தையும் இப்போ ஜிபே, ஃபோன்பே என்ற முறையில் கட்டணத்தை கட்டலாம். இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடிய சர்வீஸ். தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ளலாம். இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பது யோகம். சில நல்ல செய்திகள் காதிற்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் சேரும். சில புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வருமானம் வரும். இரட்டிப்பு வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும். தனஸ்தானத்தில் குரு, வாக்கு ஸ்தானத்தில் குரு. அதனால் வாக்கினால் தனத்தை பெறக்கூடிய நேரம். அதனால் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வருமானம் வரும், வந்துக்கிட்டே இருக்கும். நல்ல நாள் இது. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலத்தில், 2-5 கிரகம் உச்ச பலத்தில், பிரமாதமான யோகம். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம். வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். 2ஆம் இடத்துல சந்திரன். அதனால் ஒரு பயணத்தால் நன்மை ஏற்படும். பயணம் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சிலருக்கு சிறு தூர பிரயாணமாக இருக்கும். அந்த பிரயாணத்தால் நன்மையும் ஏற்படும். யோகமான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியை சந்திர பகவான் கடக்கக்கூடிய இந்த நேரம். சந்திரன் 2 ராசியை கடக்கக்கூடிய இந்த நேரம். ராசி அதிபதி 4ஆம் இடத்தில் உச்சம். 5ஆம் இடத்தில் 5 கிரகம் ஆட்சி. அதனால் பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம். ஆபரண சேர்க்கை ஏற்படும். தன லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம். ஆனால் கொஞ்சம் உடலில் சிறு சிறு உபாதைகள் நீங்கும். உடம்பை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் மட்டும் சிறு குறைபாடு ஏற்படும். உடல் நலத்தில் மட்டும் சிறு குறைபாடுகள் ஏற்படும். இருந்தபோதும் சிறப்பான நாள். கடகராசிக்காரர்களுக்கு சற்று செலவுகள் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. சகோதர சகோதரிகளோட சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கும் அதிக வாய்ப்பு உண்டு. உங்களுடைய கூட பிறந்தவங்களோட ஏதாவது சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது வந்ததுன்னா அதை அவாய்டு பண்ணலாம். தவிர்க்கிறது நல்லது. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் சிறப்பு.
இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. திருமண விஷயங்களில் முயற்சிகள் கை கொடுக்கும். 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். அஷ்டம சனி நேரத்தில் திருமணம் நடக்காது. நான் ஆட்சி பெற்ற நிலையில் சனி பகவான் இருக்கிறதுனால திருமண யோகத்தையும் கொடுத்துருவார். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் உண்டு. இந்த நாள் மத்தியம பலனுக்குரிய நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாயும் சந்திரனும், லாபஸ்தானத்தில் செவ்வாய் சந்திரன் 2ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில், ஆட்சி பெற்ற நிலையில் புதன், லாபஸ்தானத்தில் சந்திரன், லாபாதிபதி 2ஆம் இடம் என்ற தினஸ்தானத்தில் உச்சம், 3ஆம் இடத்தில் 3 கூடிய கிரகம் ஆட்சி. பிரமாதமாக இருக்குது நாள். அதனால் வருமானம் வந்துகிட்டே இருக்கும். எடுத்த காரியங்கள் சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய சொல் வண்ணம், செயல் திறன் எல்லாமே சிறப்பாக இருக்கும். வெற்றி வாய்ப்புக்குரிய நாள். தன லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள். உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்து காட்டுவீர்கள். அலுவலகத்திலும் இல்லத்திலும் உங்களுடைய பணிகள் சிறப்பாக நடக்கும். உங்கள் இல்லம் நன்றாக இருக்கும். உங்கள் உள்ளம் சந்தோஷமாக இருக்கும். யோகமான நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதி 10ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். செவ்வாய் உங்களுக்கு நன்மை செய்யாத கிரகம். அவர் 10ஆம் இடத்துல இருக்கார். கூடவே சந்திரனும் இருக்கார். லாபாதிபதி, ராசி அதிபதி, ராசிக்குள் உச்சம், 2ஆம் இடத்தில் 2 கூடிய கிரகம் ஆட்சி. கிரகங்கள் அருமையாக இருக்குது. ஆனால் என்ன ஒன்று விரையாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ராசிக்குள்ளே இருக்கார். அதுவும் கேது கூட இணைகிறார். அதனால் அது ஒரு சிறு பின்னடைவு ஏற்படும். தந்தையின் உடல் நலத்தில் ஏதாவது சிறு பிரச்சனைகள் வரலாம். தந்தைக்கும் மகனுக்கும் ஏதாவது சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆனால் அதெல்லாம் சரியாயிடும். அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் சரியாயிடும். கொஞ்சம் தந்தையோட ஹெல்த்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கணும், முன்னுரிமை கொடுக்கணும். அரசு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் சிக்கல்கள் வரலாம். அரசு பணியில் இருப்பவர்கள், அரசாங்கத்தை நம்பி இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் சிறு சிறு உபாதைகள் வரலாம். மற்றபடி தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்கள், ஃப்ரீலான்சராக இருக்கக்கூடியவர்கள், சேவை சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த நாள் நல்ல நாள். துலா ராசிக்காரர்களுக்கு சூரியன், புதன், கேது எல்லாம் 12ஆம் இடத்துல. அதனால் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும், செலவுகள் ஏற்படும். யோசித்து செயல்பட வேண்டும். செலவு செய்ய வேண்டும். யோசித்து இந்த செலவு தேவைதானா அப்படின்னு யோசித்து செய்யணும். அந்த மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி நாள். ஆனால் ராசி அதிபதியே ராசிக்குள் இருப்பது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. உங்களுடைய தோற்றப்பொழிவு சிறப்பாக இருக்கும். சிலர் 10 வயசு குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. யங்காக இருப்பீங்க. அப்போது அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால் அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நடக்கும். சில பேருக்கு ஆபரண சேர்க்கை ஏற்படும். ஜுவல்ஸ் வாங்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பும் உண்டு. வருமானம் ஆனால் வரத்தான் செய்யும். வர்ற வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். செலவை மட்டும் கட்டுப்படுத்தினால் இந்த நாள் சிறப்பு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ராசி அதிபதியும் 8ஆம் இடத்துல இருக்கார். சந்திரனும் 8ஆம் இடத்துல இருக்காங்க. அதனால் கவனமே சிறப்பு, எச்சரிக்கை சிறப்பாக இருக்கணும். ஏன்னா அஷ்டமாதிபதியும் உச்சமாக இருக்கார். ஏன்னா அஷ்டமாதிபதி உச்சமாக ஆகக்கூடாது. இந்த விருச்சிகம், மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் புதன் உச்சமாகிறது, பலம் பெறுவது அவ்வளோ சிறப்பு கிடையாது. மேஷ ராசிக்கு 6ஆம் இடத்துல 6 கூடையவர் உச்சமாவார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய 8 கூடைய புதன் உச்சமானால் அதுவும் அந்த அளவுக்கு விசேஷம் கிடையாது. என்ன 11ஆம் இடத்துல உச்சமாவார், அது ஒரு பக்கம் நல்லது என்று சொன்னாலும் இப்போ சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால, சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கும்போது 8 கூடையவன் உச்சமானால் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்தே தீரும். அதனால் கவனம் கவனம் கவனம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள், தனுசு ராசியில் இருக்கக்கூடிய கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கெல்லாம் பிரமாதமான யோகம். நிறையா படிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். நிறையா பேர் இப்போது ஸ்பான்சர்ஸ் பண்ணுவாங்க, ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும். புதன் 7, 10 கூடையவர் உச்சமாக இருக்கார். அதனால் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் படித்தாலும் மனதில் படித்த படிப்பு தங்கும். கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகரிக்கும்.
புதிய புதிய நுணுக்கமான படிப்புகளெல்லாம் படிக்கிறதுக்கான ஆர்வம் ஏற்படும். அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையும் கிடைக்கும். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த வயதினராக இருந்தாலும் சரி, படிப்பில் நாட்டம் அதிகரிக்கும், படிக்கக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கும். ரொம்ப யோகமான நாள் அப்படின்னு தான் இந்த நாளை சொல்லணும். அதே மாதிரி திருமண வயதில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமண யோகமும் கை கொடுக்கும். ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன், அவர் 10ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். நல்ல திருமண யோகம் ஏற்படும். அதே மாதிரி நண்பர்களால் உதவி கிடைக்கும். 7ஆம் இடம் என்பது நண்பர்களை சொல்லக்கூடிய இடம். நண்பர்கள் மூலம் தொழில் அமையும். கூட்டாளிகளால் ஆதாயம் கிடைக்கும். தொழில் பார்ட்னர்ஸ் அவங்களால நல்லது நடக்கும். அதனால் எப்படி பார்த்தாலும் எல்லோருக்குமே இது யோகமான நாள், நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இப்போது ஏதாவது ஒரு நல்ல லொக்கேஷனில் வீடு அமையும், ஃப்ளாட் அமையும், இல்லைன்னா லேண்ட் வாங்கிறதுக்கான யோகம் உண்டு. இப்போது நீங்கள் ரொம்ப நாளாக திட்டமிட்ட காரியங்கள் ஏதாவது ஒன்று செயலில் வெற்றி அடையும். திட்டமிட்ட காரியங்கள் ஏதோ ஒன்று எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்போ அது சிறப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சிறப்பான யோகத்தை தரக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள். திருமண விஷயங்களில் முட்டுக்கட்டையாக இருக்குன்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய நேரம். சில புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவர்கள் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றுற மாதிரி ஏதாவது ஒரு டிப்ஸு சொல்லுவாங்க, கேட்பீங்க. அது ஒரு நல்ல விஷயங்களாக இருக்கும். இந்த நாளில் ஏதோ ஒரு மேஜிக் நடக்க போகுது. இன்றைக்கி கவனித்து பாருங்கள். அது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நாளாக இருக்கும். நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. இப்போது ப்ரமோஷனுக்கான நேரம். கல்யாணமாகி இளம் வயது தம்பதியருக்கு குழந்தை பேர் கிடைக்கும். அது ஒரு ப்ரமோஷன் தான். அப்பா அப்படிங்கிற ஒரு பதவி உயர்வு, அப்பா அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து, அப்பா என்கின்ற ஒரு கௌரவம். அப்போது குடும்பத்தில் குழந்தை பேர் உண்டு, அலுவலகத்தில் பதவி உயர்வு உண்டு. அதே மாதிரி இடம் மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு இடமாற்றமும் உண்டு. புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டு. வாகன யோகம் உண்டு. ரொம்ப சிறப்பாக இருக்குது இன்றைக்கி நாள். எடுத்த காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும். நல்ல நாள். மீனராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு நேரம். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம். இடம், பூமியால் மனையால் லாபம். உங்களுடைய பழைய வீடை ரெனோவேட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி புதுசாக ஏதாவது கட்டலாமாங்கிற எண்ணம் ஏற்படும். அதற்கான நிதி உதவியும் கிடைக்கும். கொஞ்சம் இப்போது பொருளாதார நிலையிலையும் ஒரு உயர்வை பார்க்கக்கூடிய நேரம். இப்போ நீங்கள் பழைய நிலையிலேருந்து ஒரு புது நிலை, ஒரு மாற்றம், அது ஒரு முன்னேற்றம், அது மாதிரி இருக்கும். நிறைய மீனராசிக்காரர்களுக்கு இப்போது வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தான் எண்ணம் மேலோங்கும். புதுசாக வீடு வாங்கலாமா, பழைய வீட்டை கொடுத்துட்டு புதுசாக ஏதாவது ஃப்ளாட் வாங்கலாமா, சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்லேருந்து டபுள் பெட்ரூம் போகலாமா, இல்லை ட்ரிபிள் பெட்ரூம் போகலாமா, இல்லை இண்டிபெண்ட் வீடு வாங்கலாமா அப்படிங்கிறமான ஒரு யோஜனை ஏற்படும். அது நடக்கவும் செய்யும். அதற்கான நாள் இது. உங்கள் தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படும். தாயாருக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளின் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். அவர்களின் கல்வி பயிலக்கூடிய திறன் பிரமாதமாக இருக்கும். அவர்களின் முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளாலும் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள்.